தெற்கு நோக்கி வரும்போது தைப்பொங்கல். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. சரியா? இப்போ நம்ம பஞ்சாங்கம் படிக்கிறோம். பஞ்சாங்கம்னா என்ன? பஞ்சாங்கம் எதை வச்சு பஞ்சாங்கம் பண்ணுறோம்? வாரம், திதி, கரணம், நட்சத்திரம், யோகம், அந்த 5 வச்சு தான் பஞ்சாங்கமே குறிப்பிடுகிறோம். சரியா? இந்த சித்திரை மாத பிறப்பு விஸ்வாவச வருஷம். சரியா? அதில் ஆரம்பிக்கிறது. விஸ்வாசவர்த்திய கத வர்த்தமான வருஷங்கள். கத சாலிவாகன வருஷம் 1947-48. கலியுத்தம் 5126. வர்த்தமான இங்கிலீஷ் வருஷம் 2025-26. பசலி வருஷம் 1434-1435. கொல்லம் 1200-1201. வர்த்தமான அர்ஜிரி 1440-47. விக்ரமசகம் 2081-82. வள்ளுவர் ஆண்டு 2057. பிரபாதி வருஷம் 39. சேஷகளி 4,26,874. இதெல்லாம் இந்த வருஷம் இதெல்லாம் இது ஒவ்வொரு இதுக்கும் இப்போ முஸ்லீம் இருக்காப்புல, நம்ம இந்து இருக்காப்புல, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வருஷம். சரியா? இவ்வருஷத்துக்கு ராஜா யாருனாக்கா சூரியன், மந்திரி யாருன்னா சந்திரன், சேனாதிபதி யாருன்னா சூரியன், அர்க்காதிபதி யாருன்னா சூரியன், சஸ்யாதிபதி யாருன்னா வியாழன், தானியாதிபதி யாருன்னா செவ்வாய், ரசாதிபதி யாருன்னா சனி, நீசராதிபதி யாருன்னா புதன், மேகாதிபதி யாருன்னா சூரியன். வருஷ தேவதை இரண்யகர்பன் பேர். பசுநாயகர் கோபாலன். இவ்வருஷத்துக்கு விந்திய பர்வதத்தின் தெற்கு கிழக்கில் நீலமேகம் உற்பத்தி ஆகிறது. ஆனால் இந்த வருஷம் நிறைய மழை இருக்குது. இந்த வருஷம் நிறைய மழை இருக்குது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்கால் 2 மரக்கால் பதக்கு மழை பெய்யும். 2 பதக்கால் மழை பெய்யும்னாக்கா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் மழை வந்தது. அதுக்கு 2015 வந்தது மழை கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னால் வந்த மழை. சரியா? அது இந்த கலியுகத்தில் மகாவிஷ்ணு என்ன சொல்லிருக்காரு? சத்தியம் பொய்யாகும், தர்மம் தலை சாயும், அறநெறிகள் அரைமோதும், பருவ நிலை மாறும், பசுமைக்கு பஞ்சம் வரும், மண்ணுலகே சரியாடும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும். சரியா? அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்தந்த நேர பிரகாரம் வராது. நம்மளுக்கு வெயில் காலம்னா இந்த 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 நேரத்தில் மழை பெய்யும், மழை காலத்துலனா அந்த நேரத்தில் வெயில் அடிக்கும். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. சரியா? இந்த வாட்டி மழை நிறையா இருக்குது. விஸ்வாச வருஷத்திய பலன் வெண்பா. விஸ்வாவச வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு மாடு பலிக்கும், சிசு நாசம், மற்றையோரை வாழ்வார்கள், மாதவங்கவர்கள் நீரேறும், உகிலட்டும் மழை உண்டு. சரியா? இந்த விஸ்வாச வருஷத்தில் இவ்வருஷத்தில் சூரிய கிரகணம் 2 சூரிய கிரகணம் இருக்குது, 2 சந்திர கிரகணம் இருக்குது. 21/9/2025 ஒரு சூரிய கிரகணம், 17/2/2026 இன்னொரு சூரிய கிரகணம். சந்திர கிரகணம் 2 சந்திர கிரகணம். 7/9/2025 3/3/2026 அந்த சூரிய கிரகணம். மொத்தம் 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். 4மே இந்தியாவில் தெரியாது. நம்மளுக்கு பரிகாரம் எதுவுமே கிடையாது. சரியா? ஆவணி மாதம் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் முழு சந்திரகிரகணம். செவ்வாய்க்கிழமை தோறும் கிரஸ்தோத்திய சந்திரகிரகணம் இங்கு தெரியும். அதாவது 7/9/2025 ஃபஸ்ட்டு சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியும்னு சொல்லிருக்கா. ஆனால் இப்போ இருக்கிற இதில் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது 2-3 விஷயம் மாறியிருக்கா.
ஏன்னா இதுவே வந்து சமயம் தெரிய மாட்டேங்குது. இது வந்து 7 வருஷத்துக்கு முன்னால் இதே வந்து சந்திரகிரகணம் வந்து நம்ம இந்தியாவில் தெரியல, தெரியும் கொடுந்தா தெரியல. அதனால் சந்திரகிரகணம் நிகழ்கிறது. ராகு கிரகஸ்தம் கிருஷ்ணவர்ணம் கிழக்கில் பிடித்து மேற்கில் பிடிக்கிறது. பரிமாணம் 1:36 சதய நட்சத்திரத்தில் மத்தியானம் 1:36க்கு பிடிக்கிறது. சரியா? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிடிக்கிறது. கிரகண நேரம் வந்து 3 மணிலேருந்து 3:30 மணி, 3 மணிலேருந்து 29 நிமிஷம். பகல் வந்து 12 மணிக்குள் போஜனம் செஞ்சிடணும், 12 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். சரியா? 3 மணி நேரம் கிரகணத்துக்கு 3 மணி நேரம் வயிறு பட்டினியாக இருக்கும். என்னென்ன நட்சத்திரத்துக்கு பிடிக்கணும்னாக்கா அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி அந்த நட்சத்திரக்காரங்களாம் சாந்தி செய்யணும். சரியா? கிரகண ஆரம்பம் காலை 9 மணிலேருந்து 57 நிமிடம். கிரகண மத்தியமம் 11 மணிலேருந்து 41 நிமிடம். கிரகண முடிவு 1 மணிலேருந்து 26 நிமிடம். சரியா? 1:36 மணிக்கு தான் நம்மளே குளிக்க போகிறோம். 26னா 10 நிமிஷம் ஜாஸ்தியா. சரியா? கைபேர பாவம் வர்ணம் தானியங்களுக்கு விருத்தியும் பணக்காரர்களுக்கு தனநாசம் உண்டாகும். சரியா? அடுத்தது மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை 3/3/2026 கிரஸ்தோதிய சந்திரகிரகணம் ஏற்படுகிறது. கேது கிரஸ்தம் துர்மவர்ணம் ஈசான்யம் ஸ்வரிசம் வாயுவில் மோட்சம். கிரகண பரிணாமம் கிடையாது. சரியா? அதே போல் விஸ்வாச வருஷத்தில் முகூர்த்த நாள். முகூர்த்த நாள் என்னென்ன நாள்லாம் பார்த்தா கேலண்டரில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5 தேதி 6 தேதி போடுவான். அதில் பீக் என்னென்னாக்கா பஞ்சாங்கத்தில் இருக்கிறது தான். வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம், வைகாசி 2, 4, 9 இந்த 3 நாள் முகூர்த்தம். இங்கிலீஷ் தேதி கடை பிரகாரமானால் மே 16, மே 18, மே 23. மே 18லேயே 2 லக்னம் இருக்குது. ஒன்று மிதுன லக்னம், ஒன்று கடக லக்னம். அது 2த்துலேயுமே முகூர்த்தம் இருக்குது. சரியா? வைகாசி மாதம். அப்புறம் ஆனி மாதம், ஆனி 13, 18, 29, 30. இங்கிலீஷ் தேதிப்பட்டா 27 ஜூன், 2 ஜூலை. அதாவது 2 ஜூலையில் வந்து 2 லக்னம் இருக்குது. ஒன்று மிதுன லக்னம், ஒன்று கன்னி லக்னம். அடுத்தது 13 ஜூலை, அடுத்தது 14 ஜூலை. சரியா? ஆனி மாதம். ஆவணி மாதம் 4, 12, 13, 19. இந்த 4, 12, 13, 4, 12 ரெண்டும் ஒரே ஒரு கிரகம்தான். இந்த 13, 19 வந்து 2 லக்னம் இருக்குது. சரியா? அது என்னென்னா 28 ஆகஸ்ட் 20ஆம் தேதி, ஆகஸ்ட் 28ஆம் தேதி, 29 ஆகஸ்ட் கன்னியா லக்னம், 29 ஆகஸ்ட் துலா லக்னம். அதே போல் 4, 9 கன்னியா லக்னம், 4, 9 துலா லக்னம். ஐப்பசி மாதம் முகூர்த்தம் 19, 10, 2025 ஐப்பசி 2. அப்புறம் அதே போல் ஐப்பசி 24 2 லக்னம் இருக்குது. 10, 11, 2025 ஒன்று துலா லக்னம், இன்னொன்று தனுசு லக்னம். அடுத்தது கார்த்திகை மாதம் சுபமுகூர்த்தம் 2ஆம் தேதி, கார்த்திகை 11ஆம் தேதி, 14ஆம் தேதி. 11ஆம் தேதி வந்து 27 நவம்பர், அப்புறம் 30 நவம்பர். தை மாதம் 2 முகூர்த்த நாள், தை 14, தை 23. எப்படின்னா 28/1 ஜனவரி 28, பிப்ரவரி 6. பங்குனி மாதம் 2 முகூர்த்தம். 2 முகூர்த்தம் வந்து பங்குனி 2, பங்குனி 11. பங்குனி 11லேயே 2 முகூர்த்தம் இருக்குது. 2 லக்னம். மீன லக்னம், சாரி மீன இது ரிஷபம். சரியா?
இப்போது கந்தாயம் பஞ்சாங்க பிரவர்த்தி உபயோகமும். இப்பஞ்சாங்கம் தஞ்சாவூர் இது எங்கே படித்து எங்கே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் தஞ்சாவூர் மத்தியஸ்தானத்திற்கு கணிக்கப்பட்டது. தஞ்சாவூர் பழச்சாய் அங்குலம் 2 வியங்குலம் 17. இதற்கு அஜய்யா 643க்கு அஷாம்சம் 10 பாகை 47 கலை. லம்பஜ்யா 3377. பாஸ்கராயா மதரேசியம் 4878. சரியா? விஸ்வாச வருஷம் அயனாம்சம் பாகை 22 கலை 53 விசுலை 24. இப்போ ராசி வினாடி இது லக்னப்படத்திற்கு உபயோகமானது. சாதாரணமாக லக்னம் காண வேண்டுமானால் நியராசி மானத்தை உபயோகிக்க வேண்டும். இது அயனம்சம். மேஷம் 4:33. ரிஷபம் 5:07. மிதுனம் 5:28. கடகம் 5:20. சிம்மம் 5:3. கன்னி 4:59. துலாம் 5:12. விருச்சிகம் 5:27. தனுசு 5:20. மகரம் 4:48. கும்பம் 4:19. மீனம் 4:14. இதோட விரிவாக்கம் என்னன்னாக்கா பின்னால் வருது. இந்த கந்தாய பழம் சொல்லுவோம்ல, இந்த கந்தாய பழத்தில் வந்துடும். ஒவ்வொரு ராசிக்கும் வருஷத்தில் 12 மாதம்னாக்கா 12 மாதம் டிவைடட் பை 4. ஒவ்வொரு 4 மாதமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இதாகும் கந்தாய பழம் மாறும். இந்த கந்தாய பழனில் நம்மளுக்கு இதே இருக்குது. பிற 4 மாதம் நம்மளுக்கு ஹை பிக்சரில் இருக்கும். ஏன்னா இன்னும் 4 மாதத்தில் டவுனில் இருக்கும். இன்னும் 4 மாதத்தில் மீடியமாக இருக்கும். சரியா? விஸ்வாச வருஷம். இந்த வருஷம் மேஷ சங்கராந்தி, மகர சங்கராந்தி ஒன்று இருக்கு. இந்த வர இதில் சரியா? இல்லை இதில் இருக்கு. விஸ்வாச வருஷம் மகர சங்கராந்தி பலன். மகர சங்கராந்தி ஸ்ரீ புருஷ ரூபமாய் 2 முகம் 3 கண்கள் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற பூவும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவார். மகர சங்கராந்தி நாமதேயம் மந்தாகினி. இந்த அம்பாள் பேர் மந்தாகினி தேவின் பேர். கரும்பு ஜலஸ்நானம் செய்து சிவப்பு பாத்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயச போதனை குங்குமம் பூசிக்கொண்டு ஏமம் தாமரம் வீசிக்கொண்டு முட்டக்குடையுடன் வைடூரிய ஆபரணம் அணிந்து சிறு செண்பகப்பூ சூடி கட்டம் ஆயுதமேந்தி தெற்குத்தியை நோக்கி குரோதமுகத்துடன் புலி வாகனத்தில் மாலை வேளை மார்கழி மாதம் 14/1/2026. நான் இப்போ சொல்கிறது வர 14ஆம் தேதி 14/1/2026 அடுத்த வருஷம் மகர சங்கராந்தி. இதுக்கு உங்களுக்காக 30 நாழிகை 26 வினாடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறார். விசேஷ பலன் என்னன்னாக்கா நாமதேய பலன், பிராமணர்கள் சௌக்கியம், அபிஷேக பலன்,
பித்தம் அதிகம், பத்திர பலன், கணிகர்களுக்கு பீடை, ஆபரண பலன், கலகம், ரோகபயம், வாரபலன், சூத்திர பீடை, நட்சத்திர பலன், நம்மை. சரியா? இதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஆதாயம் சொன்னேன். மேஷம் வந்து மேஷம் விருச்சிகம் ரெண்டும் ஆதாயம் வந்து 2. இதை நோட் பண்ணிக்கோங்க. மேஷம் விருச்சிகம் ஆதாயம் 2, விரயம் 14 இந்த வருஷம். மேஷம் விருச்சிகம் ஆதாயம் 2, விரயம் 14. அது 2 கதைக்கிறது 14. சரியா? ரிஷபம் துலாம் ஆதாயம் 11, விரயம் 5. சரியா? மிதுனம் கன்னி ஆதாயம் 14, விரயம் 2. கடகம் ஆதாயம் 14, விரயம் 8. சிம்மம் ஆதாயம் 11, விரயம் 11. தனுசு மீனம் ஆதாயம் 5, விரயம் 5. மகரம் கும்பம் ஆதாயம் 8, விரயம் 14. இந்த வருஷத்தில் துலாம் தான் ரிஷபம் துலாம் ஆதாயம் 11, விரயம் 5. இப்போ இந்த வருஷத்தில் வந்து மேஷம் விருச்சிகம், சிம்மம், தனுசு மீனம், மகரம் கும்பம் இந்த 7 ராசி தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அதே போல் வர 11ஆம் தேதி மே 11 குரு பயிற்சி. குரு பகவான் சித்திரை 27ஆம் தேதி வரை ரிஷபராசியில் சந்திரித்து 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதிசாரமாக புரட்டாதி 22ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகி மார்கழி 6ஆம் தேதி மக்கரகதையில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரியா? இப்போ இந்த வருஷம் வந்து 2 இந்த வருஷம் வந்து 3 இது இருக்கு. ஒன்று மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த வர 24ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. பயிற்சியிலே வந்து 3 பயிற்சி தான் பெருசு. ஒன்று சனி பயிற்சி 2 வருஷம். அடுத்தது குரு பயிற்சி 13 மாதம். அடுத்தது ராகு கேது பயிற்சி 18 மாதம், 1.5 வருஷம். இருக்கிறதுலே இவன் 4 பேர் தான் பெரியார். பெரியார்னா என்ன? மீதி பேர்லாம் வந்து எல்லாரும் பெரியார் தான். மீதி பேர்லாம் என்ன தெரியுமா? 28 நாள், 1 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியல. இவங்க கொடுக்குற கஷ்டம் இல்லை, இந்த 13 மாதத்துக்கு கொடுக்குற கஷ்டம், 2.5 வருஷத்துக்கு கொடுக்குற கஷ்டம், 18 மாதத்துக்கு கொடுக்குற கஷ்டம், அதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரியா? அதனால் இந்த பயிற்சியும் போது இப்போ நம்மளுக்கு பர்த்டேனாக்கா ஒவ்வொருத்தரும் பர்த்டேனாக்கா வீட்டில் ஸ்வீட்டு வடை பாயசம்லாம் பண்ணி மற்றவங்களாம் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறா. அவங்களுக்கு பர்த்டே போது நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்க போகிறதில்ல, அர்ச்சனை பண்ணணும்ல. அதனால தான் சொல்கிறேன், இந்த பயிற்சியும் போது அர்ச்சனை பண்ணணும். இந்த குரு பயிற்சிக்கு எல்லாருக்கும் வந்து கேட்டிருக்கேன் நான். எல்லாருக்கும் அந்த கையில் ரட்சை கிடைக்கும். சரியா? அந்த கோயிலே கொடுத்தேன், கையில் ரட்சை இருக்கும். ராகுகேது பயிற்சிக்கு எதுவும் கிடையாது. குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ரட்சை வந்துடும். அப்புறம் கந்தாய பலன். கந்தாய பலனில் ஜென்ம நட்சத்திர பலன். இதை நான் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஜென்ம நட்சத்திர பலன்னாக்கா, இந்த வருஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் தான லாபம், பரணி நட்சத்திரம் தான லாபம், கார்த்திகை நட்சத்திரம் தான லாபம், ரோகிணி நட்சத்திரம் தான லாபம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் தான லாபம், திருவாதிரை நட்சத்திரம் தான லாபம், புனர்பூச நட்சத்திரம் ராஜகோபம், பூச நட்சத்திரம் ராஜகோபம், ஆயில நட்சத்திரம் ராஜகோபம், மக நட்சத்திரம் ராஜ வெகுமானம், பூர நட்சத்திரம் ராஜ வெகுமானம், உத்திர நட்சத்திரம் ராஜ வெகுமானம், அஸ்த நட்சத்திரம் ராஜ வெகுமானம், சித்திரை நட்சத்திரம் ராஜ வெகுமானம், பாதி நட்சத்திரம் ராஜ வெகுமானம், விசாக நட்சத்திரம் தனநாசம், அனுஷ நட்சத்திரம் தனநாசம்,
கேட்ட நட்சத்திரம் தனநாசம். மூலா நட்சத்திரம் தன லாபம். பூராஷாடா நட்சத்திரம் தன லாபம். உத்தரஷாடா நட்சத்திரம் தன லாபம். திருவோண நட்சத்திரம் தன லாபம். அபிட்ட நட்சத்திரம் தன லாபம். சதய நட்சத்திரம் தன லாபம். பூரட்டாதி நட்சத்திரம் தான தலனம். உத்திரட்டாதி நட்சத்திரம் தான சலனம். ரேவதி நட்சத்திரம் தான சலனம். சரியா? இந்தந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது அவள் சுவாமி இருக்க பிடிச்சிக்கணும். ஐயோ கோயில் வந்து இருக்க பிடிச்சிடாதீங்க. சுவாமி பக்தியோடு ஆமாம். சரியா? அடுத்தது கந்தாய பலன். அதாவது இப்போ நான் சொன்னேன் கந்தாய பலன் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிச்சு. இதுதான் ரொம்ப விசேஷமான பலன். இந்த 4 மாதம் தெரியலன்னா நம்ம மாற்றிக்கலாம். நம்ம சரியா? கந்தாய பலன் அஸ்வினி நட்சத்திரம் முதல் 4 மாதம். கந்தாய பலன் வந்து அந்த நல்லது நடக்கும். சில நல்லது நடக்காது. 0 இருந்தால் நல்லது நடக்காது. அது வந்து 4 மாதம், அதாவது 4 மாதம் கணக்கு. 3 நாள் 12 இல்லை, 4 மாதம் கணக்கு. அஸ்வினி நட்சத்திரம் 3, 0, 1 முதல் 4 மாதம் 3 நல்லது நடக்கும். 0 நடக்காது. சரியா? அடுத்தது 1 குமாரன். சரியா? பரணி நட்சத்திரம் 6, 1, 4 பரணி நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி. அடுத்த வருஷம்தான். இந்த வருஷத்துக்கு சனி இது இந்த 6, 1, 4 அதாவது தனலாபம் எல்லாமே இருக்குது பரணி நட்சத்திரத்துக்கு. நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் 1, 2, 2 ரோகிணி நட்சத்திரம் முதல் 4 மாதம் 4 அடுத்த 8 மாதம் 0, 0 ரோகிணி நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரம். சரியா? 7, 1, 3 திருவாதிரை நட்சத்திரம் 2, 2, 1 புனர்பூச நட்சத்திரம் முதல் 4 மாதத்துக்கு 5 அடுத்த 4 மாதத்துக்கு 0 அடுத்த 4 மாதத்துக்கு 4 பூச நட்சத்திரம் 0, 1, 2 ஆயிலை நட்சத்திரம் 3, 2, 0 மக நட்சத்திரம் 6, 0, 3 பூர நட்சத்திரம் 1, 1, 1 பூர நட்சத்திரத்துக்கு சிம்மராசி இல்லை. எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வருஷம். உத்திர நட்சத்திரம் 4, 2, 4 அஸ்தா நட்சத்திரம் 7, 0, 2 உத்திரை நட்சத்திரம் 2, 1, 0 சுவாதி நட்சத்திரம் 5, 2, 3 விசா நட்சத்திரம் 0, 0, 1 மனுஷ நட்சத்திரம் 3, 1, 4 கேட்ட நட்சத்திரம் 6, 2, 2 மூல நட்சத்திரம் 1, 0, 0 பூர நட்சத்திரம் 4, 1, 3 உத்தர நட்சத்திரம் 7, 2, 1 திருவோண நட்சத்திரம் 2, 0, 4 அபிட்ட நட்சத்திரம் 5, 1, 2 சதய நட்சத்திரம் 0, 2, 0 பூரட்ட நட்சத்திரம் 3, 0, 3 உத்திரட்ட நட்சத்திரம் 6, 1, 1 விடாவிதி நட்சத்திரம் 1, 2, 4 இது கந்தாய பலன். என்னன்னா முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி மாதம் வரை. சித்திரை முதல் ஆடி மாதம் வரை. சரியா? இரண்டாவது கந்தாயம் ஆமணி முதல் கார்த்திகை மாதம் வரை. மூன்றாவது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி மாதம் வரை. ஒற்றை கணக்கில் அர்த்த லாபத்தையும் இரட்டை கணக்காக சமபலங்களையும் முதல் சூன்யமாகிய வியாதியையும் இரண்டாவது சூன்யமாகிய பயத்தையும் மூன்றாவது சூன்யமாகிய தனவிரயத்தையும் மூன்றில் சூன்யமாகி தரித்திரத்தையும் கொடுக்கும். முதல் சூன்யம்னாக்கா உங்களுக்கு வியாதி. முதல் 4 மாதம் 0னாக்கா வியாதி வரும். அடுத்த 4 மாதம்னாக்கா பயம். இது என்ன நடக்க போதோ அது என்ன நடக்க போதோ பயந்துட்டு டெய்லி தான் பயப்படுறோம். சரியா? ஆமாம். மூன்றாவது சூன்யமாக தன விரயம். இந்த 3மே சூன்யமாக இந்த வருஷம் கொஞ்சம் தரித்திரமாக இருக்கும். அவ்வளோதான். இதோட இந்த பஞ்சாங்கம் முடிஞ்சிருச்சு. சரியா?